இதுதாங்க ஃபேரி ரோஸு. ரொம்ப நல்லா கொத்து கொத்தாக பூக்கும். கொஞ்சம் கிளைமேட்லாம் தாங்கி வளரக்கூடியது. நம்ம ரோஸ் வளர்க்கும் பொழுது ஹாட்டான ஊர்களில் வந்து மத்தியான வெயிலில் வைக்காதீங்க. அதுக்கப்புறம் நிறைய ஈரப்பதமாக இருக்கிற இடம், தண்ணிங்க நிறைய தேங்குகிற இடம், அந்த மாதிரி இடங்களில் கூட நம்ம தொட்டியில் வச்சு வளர்க்கலாம். ஆனால் நீங்கள் கிரவுண்டில் நடுறதா இருந்தால் நல்லா வந்து தண்ணி வடியக்கூடிய நிலத்தில் தான் நடணும். தொட்டியில் வைக்கும் பொழுது நான் ஒரு தடவை வந்து இந்த ஏசி தண்ணி, மாடி தண்ணிலாம் விழுற இடத்துல நான் ரோசஸ் வச்சுருந்தேன். அங்கே வந்து மத்தியான வெயில்லாம் ரொம்பலாம் விழாதுங்க. அந்த இடத்துல சூப்பராக இருந்தது ரோசஸ்ஸு. நல்லா வளர்ந்து தளன்னு வளர்ந்தது. அதுக்கு வந்து ஒரு மாதிரி சில்னஸ் வேணும், மாய்ஸ்ட் வேணும். அப்புறம் வந்து மைல்டாக ஒரு சன்லைட்டு தேவை. அதாவது மிதமான ஒரு வெப்பம் வந்து தேவை. இதெல்லாம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக உருவாக்குனா தான் ரோசஸ் வந்து நமக்கு கொஞ்சமாவது நல்லா, இல்லாட்டி வந்து அது நமக்கு நல்லாவே வராதுங்க. ரொம்ப நாய் கடித்த மாதிரி ஆகிடும். ரொம்ப த்ரிப்ஸ் அட்டாக் அது இது நோய் பூஞ்சானோ ஸ்கேல்ஸ்லாம் வந்துடும். ஸோ அதை நல்லா வச்சுக்கணுன்னா நீங்கள் மத்தியான வெயில் கொடுக்காதீங்க. கூலான ஸ்பாட்டில் வைங்க. மொட்டை மாடியில் வைக்காதீங்க. கொஞ்சம் கீழே வந்து வைங்க.